ஹிந்தியை ஓடவிட்ட துரைமுருகன். இன்னைக்கு திமுக பொதுச் செயலாளராக இருக்கிற ஐயா துரைமுருகன் ஸ்டூடெண்டா இருந்த காலத்துல செஞ்ச சம்பவங்கள்ல ஒண்ணுதான் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் 1964 எல்லாம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. போராட்ட புயல் மையம் கொண்ட பல இடங்கள்ல ஒண்ணு சென்னை பச்சையப்பன் கல்லூரி. அங்கே மாணவரா படிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் ஐயா துரைமுருகன். ஹிந்தியை அலுவல் மொழியா மாத்திர டெல்லி முயற்சிக்கு எதிரா மாணவர்களை ஒருங்கிணைக்க கழகம் உருவாக்கிய குழுவுல துரைமுருகனும் ஒரு உறுப்பினர். தமிழ்நாடு முழுக்க சுத்தி எல்லா கல்லூரிகள்லயும் இருந்த மாணவர்களை டெல்லியோட ஹிந்தி திணிப்புக்கு எதிரா ஒருங்கிணைச்சதுல ஐயா துரைமுருகனோட பங்கு ரொம்ப முக்கியமானது. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மாணவரணி உறுப்பினரா கழகத்துக்குள்ள வந்து மாணவரணி செயலாளராகி முதன்மை செயலாளர், பொருளாளர்னு படிப்படியா வந்தவர் ஐயா துரைமுருகன். என்னுடைய தலைவர் கலைஞர்னு சொன்னவர் துரைமுருகன். ஐயா துரைமுருகனை பத்தி பேசும்போது முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் பதவிகள் கிடைக்கும் என்று இந்த இயக்கத்திற்கு வந்தவர் அல்ல துரைமுருகன். அண்ணாவின் திராவிட நாடு கொள்கையை பார்த்து ஒரு போராளியாக 1953ஆம் ஆண்டு இந்த இயக்கத்துக்கு வந்தவர். 50 வருஷமா கழகத்துல முக்கியமான தூணா இருந்து வர்ற ஐயா துரைமுருகன் மாதிரியான தலைவர்களால தான் இன்னைக்கும் நம்ம கழகம் போராளி கட்சியா தொடர்ந்து இருந்துகிட்டு வருது. ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் ஐயா துரைமுருகனை உருவாக்குச்சு அப்படின்னா ஐயா துரைமுருகன் போன்ற தலைவர்கள் உருவாக்கிய கொத்தளம் தான் நாம. கழகத்தோட மூத்த மாணவர் அணி தலைவரின் பணிக்கு இன்றைய மாணவர் அணி தலை வணங்குகிறது.